அன்பு சகோதர சகோதரிகள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இன்று காலை உணவாக நான் ஒரு புதுசாக டிபன் பண்ணலாம்னு இருக்கேன். ஒரு புதிய ரெசிபி பண்ணலான்ட்டு இருக்கேன். அதாவது 1 கப்பு தயிர், 1 கப்பு சேமியா, 1 கப்பு ரவை, 3யும் கலந்து இதில் வச்சுருக்கேன். இப்போ தான் ஊற்றி வச்சுருக்கேன். இது மாதிரி தான் ரெடி பண்ண போகிறேன். இது காய்கறி ரவை சேமியா ரெசிபி. இதில் குழிப்பணியார சட்டியில் ஊற்றி பண்ணலான்ட்டு இருக்கேன். இதுக்கு தொட்டுக்க தேங்காய் சட்னி வச்சா ரொம்ப செமையாக டேஸ்ட்டாக இருக்குங்க. என்ன பாருங்கள், என்னெல்லாம் இருக்குதுன்னு பார்த்தீங்களா? கொத்தமல்லி, கருவேப்பிலை, பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட்டு, வெங்காயம், பல்லாரி வெங்காயம், ஜீரகம், உப்பு எல்லாம் இன்னும் வச்சுருக்கேன். இதை ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா குழிப்பணியார சட்டி வச்சு ரெடி பண்ணலாங்க. சரிங்க, வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து ரெடி பண்ணலாம். ரவை சேமியா தயிர் எல்லாம் ஊற்றினா நல்லா ஊறி வந்திருக்குங்க. நல்லா ஊறிக்கு. இப்போ அதுக்கு தேவையானது பச்சை மிளகாய் ஆட் பண்ணுறேன். பச்சை மிளகாய் போடுறேன். இப்போ அப்புறமா வெங்காயம், நறுக்கிய வெங்காயம், அப்புறம் இஞ்சி, பூண்டு, கேரட்டு எல்லாம் சீவி வச்சுருக்கேங்க, துருவி வச்சுருக்கேன். நல்லா மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி அதுக்கு ஒரு குழிப்பணியார சட்டியில் இப்போ சுட்டு எடுக்கலாங்க. அடுப்பில் குழிப்பணியார சட்டி வச்சு போதுங்க. இப்போ எண்ணெய் ஊற்றுறேன். அதுக்கு எல்லாம் ஒரு போல் ஊற்றியாச்சு. நன்கு வேகட்டுப்போம். பாருங்க, தேங்காய் சட்னி, நைஸாக பிரட்டி போட வேண்டும். நல்லா மாற்றி போட்டு இப்போ நல்லா வெந்துட்டுருக்குங்க. பாருங்கள், சுவையான காய்கறி ரவை சேமியா குழிப்பணியாரம் ரெடி. சாப்பிடலாமே. அன்பு சகோதர சகோதரிகளே, வணக்கம்.
நல்லா சூப்பராக இருக்குங்க. நல்லா அருமையாக இருக்குது. செம்ம டேஸ்ட்டாகவும் இருக்குது. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாப்பிட்டு சொல்லுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அன்பு நெஞ்சங்களே, சகோதர சகோதரிகளே.